டிசம்பர் 18, 2025 அன்று ஈரோட்டில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாபெரும் பொதுக்கூட்டம், தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் தளபதி விஜயின் அரசியல் பிரவேசத்துடன் தொடர்புடையதாக இருந்து, தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்று அழைக்கப்படும் இந்த கட்சியை விஜய் சமீபத்தில் தொடங்கி, 2026 சட்டமன்ற தேர்தலில் பங்கேற்கும் என்று அறிவித்துள்ளார். இது அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசம் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் உருவாக்கம் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு போன்ற முக்கியமான மாவட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த மாநாடு, கட்சியின் அடித்தளத்தை வலுப்படுத்தவும், பொதுமக்களை ஈர்க்கவும் விஜயின் உத்தியை வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் ஈரோடு தமிழக அரசியலில் முக்கிய இடமாக விளங்குகிறது. ஈரோட்டில் நடைபெற்ற இந்த மாநாடு விஜயின் அரசியல் பயணத்தில் ஒரு முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்ட இந்த பொதுக்கூட்டம் தி.வி.கே. கட்சியின் கொடிகள் அசைந்து கொண்டிருந்த நிகழ்வாக அமைந்தது. இது கட்சியின் வளர்ச்சி மற்றும் பொதுஜன ஆதரவை வலியுறுத்துகிறது. இந்த கூட்டத்தில் விஜய் தனது அரசியல் கொள்கைகள், கட்சியின் கட்டமைப்பு மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினார். மேடை பின்னணியில் தி.வி.கே. கட்சி சின்னம் மற்றும் நிகழ்வு விவரங்கள் இடம்பெற்றிருந்தன. இது நிகழ்வின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தியது. அவர் தனது உரையில் நல்லாட்சி, ஊழலற்ற நிர்வாகம் மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை தனது கட்சியின் முக்கிய நோக்கங்களாக வலியுறுத்தினார். இந்த கொள்கைகள் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தினால் மக்களின் வாழ்க்கை தரம் உயரும் என்று அவர் உறுதியாக தெரிவித்தார். கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு மற்றும் விவசாயம் போன்ற முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தனது கொள்கை முன்மொழிவுகளையும் அவர் முன்வைத்தார். உதாரணமாக, கல்வியில் சம வாய்ப்புகளை உறுதிப்படுத்துவது, சுகாதாரத்தில் அனைவருக்கும் இலவச சிகிச்சை வழங்குவது போன்ற குறிப்பிட்ட திட்டங்களை அவர் விளக்கினார். தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைப்பு ரீதியான கட்டமைப்பு மற்றும் முக்கிய உறுப்பினர்களின் பொறுப்புகள் குறித்தும் விஜய் விளக்கினார். கட்சியின் பல அளவுகளில் உள்ள பணியாளர்களின் பாத்திரங்கள் தெளிவாக விவரிக்கப்பட்டன. கட்சியின் அடித்தளத்தை வலுப்படுத்த அடிமட்ட அளவில் மக்களை சென்றடையும் திட்டங்கள் மற்றும் தொண்டர்களுக்கான பயிற்சி திட்டங்கள் குறித்தும் அவர் பேசினார். இந்த திட்டங்கள் மூலம் கிராமப்புறங்கள் வரை கட்சி செல்லும் என்று அவர் குறிப்பிட்டார். உறுப்பினர் சேர்க்கை முகாம்கள், தன்னார்வலர் திட்டங்கள் மற்றும் பொதுமக்களுடன் ஈடுபடுவதற்கான உத்திகள் பற்றிய விவரங்களும் பகிரப்பட்டன. இவை என் வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமையும் என்று விஜய் வலியுறுத்தினார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சியின் ஆயத்தங்கள், வேட்பாளர் தேர்வு மற்றும் பிரச்சார உத்திகள் குறித்து முக்கிய அறிவிப்புகளையும் விஜய் வெளியிட்டார். தேர்தல் அலுவலகத்தில் நடைபெறும் செயல்பாடுகள் இதன் தீவிரத்தை வெளிப்படுத்துகின்றன. மற்ற அரசியல் கட்சிகளுடனான சாத்தியமான கூட்டணிகள் மற்றும் ஒத்துழைப்புகள் குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தார். இது 2026 தேர்தலில் என் வெற்றிக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு நேரடியாக உரையாற்றிய விஜய் தனது அரசியல் பயணத்திற்கு அவர்களின் ஆதரவையும் பங்களிப்பையும் கோரினார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு செயல்படுவதில் அவர் உறுதியாக உள்ளார். மக்களின் குறைகளை தீர்ப்பதற்கும் அவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் தனது உறுதிப்பாட்டை அவர் வலியுறுத்தினார். சமூக நீதி மற்றும் நல்லாட்சியை உறுதிப்படுத்துவது அவரது முக்கிய இலக்கு. தொண்டர்களுக்கு உத்வேகம் அளித்த விஜய், கட்சியின் இலக்குகளை அடைய ஒற்றுமை, ஒழுக்கம் மற்றும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொண்டர்கள் ஒன்றிணைந்து செயல்பட்டால் வெற்றி உறுதி என்று அவர் தெரிவித்தார். கட்சியின் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதற்கான குறிப்பிட்ட பணிகள் மற்றும் இலக்குகளும் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டன. இது கட்சியின் ஒழுங்கமான வளர்ச்சியை உறுதிப்படுத்தும். இந்த மாநாடு தமிழக வெற்றிக் கழகத்தின் எதிர்கால அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்துள்ளது. விஜயின் தலைமைத்துவம் அதன் வெற்றிக்கு அடிப்படை. விஜயின் அரசியல் பிரவேசம் தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இது தமிழக வரலாற்றில் முக்கியமான திருப்பு முறையாக இருக்கும். இந்த மாநாடு தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்ததுடன் விஜயின் அரசியல் நோக்கங்களை தெளிவுபடுத்தியுள்ளது. ஈரோட்டு நிகழ்வு அதன் தாக்கத்தை வலியுறுத்துகிறது. தமிழக வெற்றிக் கழகம்
2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு குறிப்பிடத்தக்க சக்தியாக உருவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாடு அதன் தொடக்கமாக அமைந்துள்ளது.